the bell icon on YouTube and don't miss another update. உக்ரைன் யுத்தத்துக்கு முன்னாடி நிலைமை எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஆப்கானிஸ்தான்ல இருந்து அமெரிக்கா வெளியேறின காலகட்டம். ஐரோப்பா ஒட்டு மொத்தமும் ஒரு கொந்தளிப்பான மனநிலையில தான் இருந்தாங்க. ஏன்டா நீ பாட்டு கூப்பிட்டு போன, கிளம்பி வரேன்னு எங்ககிட்ட சொல்ல மாட்டியா? நீ பாட்டு கிளம்பி போயிட்ட, நாங்களாம் எப்படி எங்க ஆட்களை வெளில எடுக்கிறது, எங்களோட உளவாளிகளை வெளில எடுக்கிறது அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட கேள்விகள். அதுக்கு ஒரு பதிலும் இல்லை. டாய் சீக்கிரம் கூட்டிட்டு கிளம்புடா அப்படிங்கிறத தாண்டி பதிலே இல்லை. அப்ப பிரான்ஸ், ஜெர்மன் போன்ற நாடுகள்லாம் அமெரிக்கா பின்னாடி நாங்க இனிமே வரமாட்டோம் அப்படின்னாங்க. எல்லாமே ஐரோப்பால உள்ள எல்லா நாடுகளும் சொன்னாங்க. கொஞ்ச நாள்லயே உக்ரைன் யுத்தம் வெடிச்சிச்சு. இனிமேல் 10 வருஷத்துக்கு இந்த பயலுக நம்மளை பார்த்து இப்படி பேசவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சம்பவத்தை பண்ணுச்சு அமெரிக்கா. ஏன்னா உக்ரைன் யுத்தத்துல பாதிக்கப்பட்டது என்னமோ ஐரோப்பா பொருளாதாரம் தான். அது போக அடுத்தடுத்த ஆயுத சந்தையை முழுசா அமெரிக்கா கிட்ட தூக்கி கொடுத்துட்டாங்க. காரணம், அதுக்கு முன்னாடியும் ஐரோப்பால கணிசமா அமெரிக்கா பிளே பண்ணிக்கிட்டு தான் இருந்துச்சு. ஆனா 135% அப்படிங்கிற அளவுல தான் இருந்துச்சு. ஆனா உக்ரைன் யுத்தம் வெடிக்கிறத நோக்கி போகும்போது கொஞ்சம் ஏறுச்சு. வெடிச்சதுக்கு அப்புறம் ஏறக்குறைய அது 55% மாறிடுச்சு. இப்ப மார்க்கெட் 55% அவர்கள் கிட்ட இருக்கு. எப்படி இம்மீடியட்டா கையை விட்டு போகும்? வாய்ப்பே இல்லை. இந்த மாதிரி சூழ்நிலையில் தான் பிரான்ஸ் மீண்டும் தன் வேலையை ஆரம்பிக்குது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நானே உக்ரைனுக்குள்ள படைகளை அனுப்புவேன் அப்படின்னாங்க. அதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு யாருக்குமே தெரியல. காரணம், விளையாண்டாரா, இல்ல உண்மையிலேயே சொல்றாரா, இல்ல அரசியலுக்காக பேசினாரான்னு பல விஷயங்களை நம்மளே ஆராய்ச்சி பண்ணி பார்த்துருந்தோம். ஆனா இப்ப ஓரளவுக்கு தெளிவா தெரியுது, அமெரிக்காவுக்கு எதிராக காய் நகர்த்துறாரு அப்படிங்கிறதான். ஏன்னா ஒரு ஸ்டேஜில் ஏறக்குறைய ஓரளவுக்கு வெளிச்சம் வரும்போது நம்மளே என்ன பதிவு பண்ணியிருந்தோம் அப்படின்னா, மேக்ரானை பொறுத்தவரை அமெரிக்கா இப்போ அங்கே விட்டுருச்சு, உக்ரைனை அம்போன்னு விட்டுருச்சு. இனிமேல் நான் தாண்டா உங்களுக்கு அப்படின்னு ஹோல்டு எடுக்கலான்னு பார்க்குறாருன்னோம். அதையும் தாண்டி பெருசு, ஐரோப்பா முழுவதும் ஹோல்டு எடுக்கணும் அப்படின்னு பிரான்ஸ் எப்பயுமே விரும்பும். அதை செய்யறதுக்கு இப்போ துடிக்குது. எந்த அளவுக்கு அப்படின்னா, ஐரோப்பியர்கள் செத்துக்கிட்டு இருக்கோம் தினம் தினம். எவ்வளவு பெரிய பாரம்பரியம் உள்ள பகுதி இது. ஆனா அப்படியா இருக்கும்? முழுக்க முழுக்க அமெரிக்காவை நம்பி இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா மொத்த உண்மையும் சொல்லியிருக்கலாம். 70 வருஷமா அவன் பின்னாடியே தாண்டா இருக்கீங்க. ஒட்டு மொத்தமா வர்த்தகம், டெக்னாலஜி, இப்படி பல விஷயங்கள்ல அமெரிக்காவுக்கு பின்னாடியே வால் பிடிச்சு போறதுதான் ஐரோப்பா. அமெரிக்கா கூட மட்டும் கிடையாது. முதல் நாள்ல இருந்து பெரிய அளவு ரஷ்யாவுக்கு எதிராகவே பயணிச்சுக்கிட்டு, ரஷ்யா கிட்ட இருந்து டிஸ்கவுண்ட்ல டீல் பேசி கச்சா எண்ணெயை வாங்கி 2 நாடும் அமெரிக்கா, ரஷ்யா கிட்ட அண்டி பொழைச்சிக்கிட்டு உலகத்துக்கே நாங்க தான் அப்படின்னு சீனை போட்டுக்கிட்டு இருந்தது தான் ஐரோப்பா. இந்த ஐரோப்பாவுக்கு இப்ப கெட்ட நேரம். எவ்வளவு நாள் தான் மஞ்சள் குளிக்கிறது? அனுபவிங்கடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. மேக்ரான் அவர்கள் இந்த 70 வருஷம் உண்மையை தான் மறைச்சாரே ஒழிய, எப்படிலாம் நம்ம அடங்கி போறோம், எப்படிலாம் நம்ம இவர்களை சார்ந்து இருக்கோம் அப்படின்னு வெளிப்படையாவே சொல்லிட்டாரு. உதாரணத்துக்கு எனர்ஜியை ரஷ்யா கிட்ட தான் பெரிய அளவு வச்சிருக்கோம். ரஷ்யா, அமெரிக்கா போன்ற நாடுகள் கிட்ட தான் ஆயுதங்கள் இறக்குறோம். இது பத்தாது அப்படின்னு இப்ப சீனாவை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கோம். இது பூரா கொஞ்சம் கூட நமக்கு நல்லது இல்லை அப்படின்னு இருக்காரு. நல்ல வேலை லிஸ்ட்ல சீனாவை கொண்டு வந்து வச்சாரு. ஏன் அப்படின்னா இப்ப பெரிய அளவுல ஐரோப்பா தலைவர்கள் சீனாவை நோக்கி போனார்கள். ஆனா ஒன்றும் பிரயோஜனம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த போற வேகத்தை குறைச்சிருக்காங்க. இட்டாலி போன்ற நாடுகள் நீ போனா போய் தொலை அப்படின்ட்டு அவர்கள் வர்த்தக உறவையே மெல்ல மெல்ல துண்டிச்சுக்கிட்டு வராங்க. இப்படி எல்லாத்தையும் விட்டு ஆத்து நாத்திட்டு இனி வருங்காலங்கள்ல ஐரோப்பா தனித்து இயங்கணும். அதுக்கான ஒரு ரோட் மேப் போடணும் அப்படின்னு இருக்காரு. பார்க்க போனா நேட்டோல இருந்தே தனியா இன்னொரு சப் நேட்டோ மாதிரி கிரியேட் பண்ணலான்னு பார்ப்பாராட்டுக்கு. ராணுவம் சார்ந்து தனியா ஐரோப்பாக்குன்னு தனியா ஒரு மிலிட்ரி அகாடமி வேணும் அப்படின்னு இருக்காரு. அப்ப மறைமுகமா நேட்டோ அமெரிக்காவோட தலைமையில இயங்கிறது, நமக்குன்னு ஒண்ணு தனியா வச்சுக்குவோமே அப்படின்னு போறாரு. இது சாத்தியமா அப்படின்னு கேட்டா, இவங்க முழுசா ஒற்றுமை அடைஞ்சு பண்ணணும். ஆனா எந்த அளவுக்கு சாத்தியங்கள்லாம் தாண்டி இப்போதைக்கு ஒரு எதிரான மனநிலை உருவாயிருக்குல்ல, அதுதான் இங்க முக்கியமா பார்க்கப்படுறது. ஏன் அப்படின்னா, அமெரிக்காவை மட்டும்தான் மேக்ரான் டார்கெட் வைக்கிறாரு. பிரிட்டன் கிட்ட நம்ம இன்னும் நல்லுறவை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்ட்டு போயிட்டாரு அடுத்த லைன். அப்ப அமெரிக்காவை மட்டும் தள்ளி வைக்கிறாரு. அமெரிக்கா தான் ஊரு பூரா போய் வம்புலுக்குது, பின்னாடியே நம்மளும் போறோம் அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை ரொம்ப பலமா இந்த இடத்துல கொண்டு வராரு. 3வது விஷயம், ஆயுத சந்தையை நோக்கி போறாரு. என்ன அப்படின்னா, நமக்கான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை நம்மளே உருவாக்கிக்கணும். 1 2 கிடையாது, மிகப்பெரிய அளவுல அடுக்குல கட்டமைச்சு வச்சுக்கணும் அப்படின்னு இருக்காரு. அதுக்கான தயாரிப்புல நம்மளே இறங்கணும்.
ஒட்டுமொத்த ஐரோப்பாவுக்கு தேவையான டிஃபென்ஸை நம்மளே உருவாக்கணும், ப்ரொடக்ஷனை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு இருக்காரு. நானும் வரேன் அப்படின்னு சொல்லி ஜெர்மனி இதே காலகட்டத்தில் கத்திருக்கு. எங்கேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னா, முதல்ல நம்ம டேங்க் உற்பத்தியிலேருந்தே ஆரம்பிப்போம். ஒட்டுமொத்த ஐரோப்பாவுக்கும் தேவையானதை நம்மளே தயாரித்து மார்க்கெட்டில் விடுவோம். 2040க்குள்ள அப்படின்னு சொல்லி ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கார்கள். 2 பிராந்திய வல்லரசுகளும் சேர்ந்து அமெரிக்காவை எதிர்க்கிறார்கள். எதுக்கு அப்படின்னா, என்னதான் பிரச்சனை இருந்தாலும் சரி, முழுசா உன்கிட்ட நாங்க சரண்டர் ஆக மாட்டோம். எங்க தேவைகளை நாங்களே பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லி பெரிய அளவுல பேசியிருக்கார்கள். அமெரிக்காவோட அங்க வர்த்தகமாகட்டும், ராணுவமாகட்டும் எல்லாத்தையுமே மேக்ரான் சேலஞ்ச் பண்ணியிருக்காரு. ஓவர் நைட்ல அதெல்லாம் சுக்குநூறா உடைச்சு, பிராந்திய வல்லரசு பிரான்ஸோட கொடி பறக்கும்னு இங்க யாரும் சொல்லப் போறதில்ல. ஆனா, உரசல்கள் இருக்கு. அது வெளிப்படையாவும் தெரியுது. தெரிஞ்சனால என்ன கிடைக்கும் அப்படின்னா, அமெரிக்காவால முழு மைலேஜை எடுக்க முடியாது. இப்ப இந்த 55% அமெரிக்காவுக்கு போதுமா அப்படின்னு கேட்டா சத்தியமா போதாது. இன்னமும் கணிசமா இன்க்ரீஸ் பண்ணதான் விரும்புவார்கள். அது பண்ண முடியாது. இப்படியே விட்டுட்டார்கள் அப்படின்னா 55, 35 ஆயிரும். இந்த மாதிரி பல சிக்கல்களை ஐரோப்பாவுக்குள்ள அமெரிக்கா எதிர்கொண்டு தான் ஆகணும் அப்படின்னு நட்பு நாடு பிரான்ஸே சொல்லிருச்சு. பிரான்ஸ், ஜெர்மனியை மீறி ஐரோப்பாவுக்குள்ள பெருசா யாரும் போய் சாதிக்க முடியாது. அந்த ஒரு கார்டை வச்சு தான் மேக்ரான் அவர்கள் தனக்கான மைலேஜை எடுக்க அமெரிக்காவை உரச ஆரம்பிச்சிட்டாரு.